ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான். அதுவும் வந்து ஒரு வெர்டிக்கல் செட்டப் கம்பெனி. வெர்டிக்கல் செட்டப் கம்பெனி அப்படின்னா நிட்டிங்லேருந்து டையிங், ஃபினிஷிங், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி முதற்கொண்டு ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நிட்டிங்கு, டையிங், ஃபினிஷிங், அதுக்கப்புறமேட்டு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இதை தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன சேலரி, இங்கே என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்பூரில் நம்ம வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிட்டிங் ஃபேக்ட்ரி, கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய ஹப்னு எடுத்துட்டிங்கன்னா அது திருப்பூர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே சைனாவில் இருக்க இந்த ஃபேக்ட்ரி எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்களும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நிட்டிங்ல இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நிட்டிங் யார்ன் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப செக்யூர் பிளேஸாக இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. டையிங்கில் இருக்கவங்களாகட்டும், இல்லை இதில் கார்மெண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க யாருமே வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இதுக்குன்ட்டு தனியாக வந்து பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வர்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுறதுக்கு வந்து தனியாக 2 பேர் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு மிஷின் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோரை வந்து இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. நாம் இப்போ வியர் பண்ணிட்டு இருக்க அந்த டிஷர்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கு அடுத்தது டையிங் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கைக்கு வருது. ஸோ நம்ம வியர் பண்ணுற டிஷர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த நிட்டிங் மில்லுன்னு மட்டும் கிடையாது, நிறைய ஹோட்டல், ஆஃபீஸ்லாம் வந்து ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரோபோட் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் எந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்லாம் வந்து இதில் சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் ஏதாவது ப்ராடக்ட் வந்தது இல்லை யாராவது நடந்து வராங்க அப்படின்னா சென்சார் மூலமா டிடெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். இவங்களுக்கு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்ட் இருக்கு. டே ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் இருக்கிறது. இவங்களுக்கு சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2500 ரூபாயிலிருந்து, நம்பர் காசில் சொல்கிறேன், ஸ்டார்டிங் வந்து 2500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. சூப்பர்வைசர் இவங்களுக்குலாம் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4000 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சேலரி தான். டே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வரும். நம்ம ஊரில் திருப்பூரில் எப்படி வருதோ அதே மாதிரியே தான். இதுதாங்க நிட்டிங் ப்ராசஸ். நிட்டிங்னா தமிழில் வந்து பின்னலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டையிங் போகும். நம்ம இதுக்கு அடுத்தது போய் டையிங் மிஷின்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒர்க் பண்ணுற முக்கால்வாசி ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியூரை சேர்ந்தவங்க. கம்பெனிக்காரங்களே வந்து ஃப்ரீ ஹாஸ்டலும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சீப்பு, கேண்டீனில் வந்து சீப். இப்போ நம்ம கேண்டீன் தான் போயிட்டுருக்கோம். அன்லிமிடெட் ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 10,000 தான் ஆகும். 3 வேலைக்கு சேர்த்து 30,000. இங்கே பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கடை கிடையாது. கடையெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. சாப்பாடு ஐட்டம் ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸு, பியரு எல்லாமே இருக்குது. காலையில் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6:30 to 8:30 வரைக்கும் ஃபுட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லாமே 7:30க்குலாம் வந்து ஃபுட் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. மதியம் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து 11:30 to 12:30, 11:30 to 12:30 இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா 6:30க்குள்ளே வந்து முடிச்சிருவாங்க. ஸோ நார்மலாக எல்லா கம்பெனிலுமே இங்கே சைனாவில் மேக்ஸிமம் இதுதான் வந்து டைமிங்கு. இது பார்த்தீங்கன்னா கொடமிளகா, பன்னிக்கறி. கடல் பக்கத்தில் இருக்கனால இங்கே மீன் வந்து 2 வகையான மீன் வச்சுருப்பாங்க. இது வந்து தோஃபு, கடல் பாசி, பன்னிக்கறி, கத்திரிக்காய். எம்ப்ளாயியோட ஐடி கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிறது. ஐடி கார்டு இங்கே வச்சுட்டு சாப்பாடு வாங்கிப்பாங்க. கோழிக்காலுங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கோழிக்கால் வந்து இங்கே வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. இது சாப்பிட்டா வந்து லக் வரும். லக் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஊரில் கோழிக்கால் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து ஆம்லேட் கேட்டோம் அப்படின்னா போட்டு கொடுப்பாங்க. இது ப்ரானு. நிறைய வகையான மீன் இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்காது, நெய் மீன் நினைக்கிறேன். ஏன்னா முள்ளே அதில் இல்லை. இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா மீனோட தோலே வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது அந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்தது. இது உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் ஜஸ்ட் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இவங்க சைனீஸ் சமைக்கிற இந்த கோழிக்காலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க சம்திங் ஏதோ அந்த வினிகர் சோயா சாஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லாவே இல்லை. நம்ம பண்ணுற மாதிரி இந்த மசாலாலாம் சேர்த்து பண்ணால் கூட சாப்பிட்றலாம் மாட்டேது கோழிக்காலை. பட் இவங்க பண்ணுற மாதிரி சாப்பிடவே முடியலைங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அது ஆம்லெட் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இங்கே கடல் பக்கத்தில் இருக்கிறனால ஃபிஷ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. 2 வகையான ஃபிஷ் வச்சுருந்தாங்க. லஞ்ச் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 hours நல்லா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மதியத்துக்கு அப்புறமேட்டு தான் வேலைக்கு போவாங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிட்டிங் காமிச்சிருந்த மாதிரி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து நிட்டிங் மிஷினு, இது வந்து ஃபுல்லாக வந்து டையிங்னு. இங்கே வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, கட்டிங் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ள ஸ்டார்டிங் வந்து டையிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இங்கே வந்து கிரேஜ் ஃபேப்ரிக் நிட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த துணியை வந்து டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் தான் கடல். ஏன்னால் இப்போ வந்து சம்மர் முடிகிற டைமுங்க, அதனால் வெயில் போட்டு நல்லா கொளுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35. நாம் அந்த இடத்துல நிட்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே நிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நிட்டிங்லேருந்து வர துணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே இப்படி நிட்டிங் துணி வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்து கிரேஜ் ஸ்டோரேஜ். நிட்டிங்லேருந்து வர துணியை வந்து கிரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கிரேஜ் ஸ்டோரேஜ் ஏரியா தான் இது ஃபுல்லாக. இதுக்கு பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டையிங்கிலிருந்து வர தண்ணி எல்லாமே அந்த கழிவு நீர் எல்லாத்தையுமே வந்து அங்கே சுத்திகரிப்பாங்க. அங்கே சுத்திகரிச்சுட்டு மறுபடியும் அந்த தண்ணியவே வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து சுத்திகரிக்காமல் கடல்லையோ இல்லை வெளியோ எங்கேயும் வந்து கலக்க மாட்டாங்க. அப்படிலாம் கலந்துட்டாங்க அப்படின்னா ஒன்று இந்த ஃபேக்ட்ரியை வந்து சீல் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து மிகப்பெரிய தொகையை வந்து ஃபைனாக கொடுக்கணும். ஸோ இந்த கிரேஜ் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து ஒருக்கா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டையிங்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா டையிங், நம்ம துணியை வந்து கலர் பண்ணுறது. இந்த மெஷின்லேயும் மறுபடியும் ஒருக்கா வாஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த துணியை வந்து கலர் பண்ணுவாங்க. கலரிங்கே பார்த்தீங்கன்னா டார்க்கர் கலர், ரொம்ப வந்து திக்கு கலராக இருக்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து டை பண்ணுவாங்க. டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் அதை வந்து வாஷ் பண்ணி அதில் வந்து இருக்கிற எக்ஸஸ் கலர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. எத்தனை மெஷின் இருக்கு பாருங்க. டையிங்கில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட சேலரி ஒரு நாளைக்கு 3000 ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 3000. டையிங்லேருந்து வெளியே வந்ததுமே கலரை ஒருக்கா வந்து செக் பண்ணுவாங்க. அந்த கலர் செக் பண்ணுறதுக்கான ஏரியாஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது. நாம் உங்களுக்கு அந்த கடல் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இதுதான் கடல். கடலுக்கு பக்கத்தில் டையிங் ஃபேக்ட்ரிங்க. அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா நிட்டிங் முடிஞ்ச வந்த துணி, அதை வந்து இங்கே உள்ள டையிங்க்கு எடுப்பாங்க. டையிங்க்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டையிங் எடுப்பாங்க. இங்கே எதுவுமே வந்து மேனுவல் கிடையாது, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமேட்டு 8 மணி நேரம் 12 மணி நேரம் டையிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெளியே எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி வெளியே வந்திருக்கும். அதை தான் எடுத்து இந்த ரோப்ல போட்டு தண்ணிலாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த கேன்ல வரும். இப்போ அந்த கேன்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியில் வந்து எக்ஸஸாக இருக்க ஸ்மெல்லு, மறுபடியும் அதில் இருக்க இன்னும் அந்த யான்ஸ் ஃபைபர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா இதில் வந்து ரிமூவ் பண்ணும். ஒரு டையிங் வந்து ஒரு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும். மேலே வந்து ஃபைபர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதில். உங்களுக்கு அங்கே நிட்டிங் வந்து டியூப்லர் ஃபார்மில் தான், பைப் ஃபார்மில் தான் வந்து உங்களுக்கு டையிங் நடக்குது அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிட்டிங் நடக்கிறப்பே வந்து நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி வரும். கரெக்டாக அந்த நடுவில் இருக்க கோட்டை மட்டும் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிவிடும். இது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணுன்ட்டு. அதில் டியூப்லர் ஃபார்மில் இருக்கிறது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஸ்லிட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி அடிக்குது.
இவ்வளவு ஃபோர்ஸில் தண்ணி அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். வாஷிங் நல்லா நடக்கிறதுனால எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. சிங்கிள் ஜெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மல் டிஷர்ட்டோட ஃபேப்ரிக் இது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை டைரக்டா வந்து செட்டிங் எடுத்துருவாங்க. இங்க வந்து பிரஷிங் பண்ற ஃபேப்ரிக் தான் வந்து அதிகம். இதுதான் பாத்தீங்கன்னா செட்டிங் ஏரியா. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டையிங் ஏரியா முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வாஷிங் ஏரியா, பயோ வாஷ் அப்படின்னு சொல்ற இடம். அதுக்கு அடுத்தது இங்க வந்து செட்டிங் ஏரியா. இது பாருங்க, டையிங் வாஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ரீ செட்டிங் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பிரஷிங் எடுப்பாங்க. பிரஷிங் பாத்தீங்கன்னா கடைசீட்ல இருக்கு, அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். உள்ள செம ஹீட்டா இருக்குங்க. டையிங் மில்லில் ஒர்க் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய சல்யூட்டு. அதுவும் இந்த வெயில் காலத்திலலாம் வந்து முடியவே முடியாதுங்க. பயங்கர டயர்ட் ஆயிடும் கொஞ்ச நேரத்திலேயே. இந்த துணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லூப்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் வந்து ப்ரஷ் பண்ணி நமக்கு வந்து பஞ்சு மாதிரி கொண்டு வரும். நம்ம நிறைய ஹூடி ஃபேப்ரிக்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே பின்னாடி பஞ்சாக இருக்கும்ல, அது இங்கே தான் வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க. இந்த சிலிண்டரில் எல்லாமே வந்து நீடிலாக சின்ன சின்ன நீடிலாக இருக்கும். அது வந்து பின்னாடி ஃபேப்ரிக்கை போட்டு அப்படியே நல்லா தேய்க்கும். அந்த லூப்ஸாக இருக்கிறது வந்து அப்படியே பஞ்சாக ஆகிடும். இந்த பஞ்சு ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 5 சிலிண்டர் இருக்குது. இந்த 5 சிலிண்டரையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பஞ்சு வந்து ரொம்ப லூஸ் ஃபைபர்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் லூஸ் பஞ்சாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே பிளேடு ப்ளஸ் காற்றை வச்சு அது எக்ஸசிவாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஷக் பண்ணி எடுத்துரும். அப்படி வந்து எடுக்கல அப்படின்னா நம்ம போடுறப்ப நம்ம உடம்புலேயே வந்து நிறைய பஞ்சு ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா துவைக்கிறப்ப வந்து நிறைய பஞ்சு வரும். ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது வராது. கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி துணி வந்து நல்லா பஞ்சாக வந்துடும். பின்னாடி நம்ம பிரஷிங் பார்த்தோம் பார்த்தீங்களா? பிரஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து அந்த ஃபேப்ரிக்கை செட்டிங்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. செட்டிங் வந்து நம்ம பிரஷிங்க்கு முன்னாடி பார்த்தோம்ல, இதுதான். இந்த இதுக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்து ஃபைனல் செட்டிங், இதுதான் வந்து ஃபைனல் செட்டிங். இதில் வந்து ஜிஎஸ்எம் வித் எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த துணி பார்த்தீங்கன்னா பிரஷிங் முடிஞ்சதுங்களா? பிரஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்திருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டான வித்து வந்து செட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து கொடுக்குற வித்து வந்து 58, 60 அப்படின்னா உங்களுக்கு அந்த 58, 60 செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். எல்லாமே செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே தான். இதுலேயே வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே வர ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அதுக்குள்ளே போகிறப்ப உங்களுக்கு ஃபேப்ரிக் எல்லாம் வந்து சூப்பர் ட்ரை ஆகிடும். கடைசீட்டில் துணி வந்து இப்படி வந்துருங்க. இதுதான் ஃபைனல் ஃபேப்ரிக்கு. இந்த ஃபைனல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபேப்ரிக்கை வந்து மறுபடியும் மேலே ஒரு ஏரியா இருக்குது, அங்கே கொண்டு போவாங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஊரில் பார்த்தீங்கன்னா காம்பேக்டிங் மிஷின், ஸ்டெண்டர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு மிஷின் தான், செட்டிங் மிஷின் மட்டும்தான் சொல்லுவாங்க. நமக்கு செட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபேப்ரிக் வந்து இங்கே வரும். இதுதான் வந்து ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் ஏரியா. ஏதாவது வந்து கண்டினியூஸாக ஹோல்ஸ் இருக்குது, லைன் இருக்குது அப்படின்னா, டிஃபெக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பேக் பண்ணுவாங்க. டையிங் மிஷின் ஆப்ரேட்டர், ப்ரஷிங் மிஷின் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து இங்கே வந்து பெண்கள் பார்க்க முடியுது. இந்த மில்லுன்னு மட்டும் கிடையாது, சைனாவில் வந்து அதிகமாக வந்து பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க கம்பேர்ட் வித் அதர் கண்ட்ரிஸு.
ஃபேப்ரிக்கில் நமக்கு வந்து ஏதாவது துணியில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுவாங்க. இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். இங்கே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து ரெக்கார்டு நோட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து கம்ப்யூட்டரு. சர்ஃபேஸ் நல்ல ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டி மட்டும் அவங்க வந்து ரோல் பண்ண கிடையாது, நிறைய ஃபேப்ரிக் வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜெர்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸ் ஃபேப்ரிக். ஸோ எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபெக்ட் ரோல். என்னென்னதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டிஃபெக்ட், ஹோல்ஸு, இந்த மாதிரி லைன் இஷ்யூலாம் வருதோ அது எல்லாமே வந்து இங்கே போட்டுடுறாங்க. இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மேலேயும் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது, கீழேயும் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. டைரெக்டாக இந்த கூட்ஸ் எல்லாமே வந்து ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கிற கார்மெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கே கார்மெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன லைன் தான். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் 6 லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க ஃபாலோ பண்ணுற இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டமுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே சைனா வந்து பார்க்குறேன். இந்தியாவில் நம்ம திருப்பூரில் நான் ஒர்க் பண்ணப்போ கூட இந்த மாதிரிலாம் நான் வந்து எதுவும் பார்த்தது கிடையாது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இல்லைன்னா ஹேங்கர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க அவங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்து கையாலலாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேலே இருக்க ஹேங்கரில் வந்து மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டிச் பண்ணுற ப்ராசஸுக்கு அப்படியே போகும். இங்கே கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 150,000 ரூபாய், அதாவது நம்பூர் காசில் ஒரு 1500 ரூபாயிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சேலரி வந்து மாறும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் துணியில் இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது த்ரெட்டெலாம் இருக்கிறது, அன்கட் த்ரெட் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் இதில் வச்சு வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப நம்ம சைனீஸ் ஃப்ரெண்டு நமக்கு வந்து சைனீஸ் டீ கொடுத்தாங்க. நம்ம டீ பண்ணுறதுக்கு வந்து பால் இந்த டிகாஷன்லாம் போட்டு நம்ம டைம் எடுத்துக்கிற மாதிரி இவங்க வந்து அதிக டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பியூர் டீயை வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த டீ அப்படியே வந்து நமக்கு பரிமாறுவாங்க. டைம் எடுத்துக்காதுங்க, ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ், எவ்வளோதான் 5 மினிட்ஸ் கூட இருக்காது. சுடுதண்ணியில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து பரிமாறிடுவாங்க. இந்த டீ அதுக்கப்புறமேட்டு மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வந்து சிகரெட்லாம் கொடுப்பாங்க. இது வந்து இங்கே ஒரு காமன் கல்ச்சரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் சைனாவில் இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சேலரி எப்படி, சாப்பாடுலாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து உங்களை ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். வில்லேஜ் சைடு வந்திருக்காங்க. நிம்போவிலிருந்து கிட்டத்தட்ட 55-60 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஒரு மணி நேரம் நம்ம டிரைவ் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துல வர்றப்பே பார்த்தீங்கன்னா வில்லாலாம் பயங்கரமாக இருக்குது. வில்லேஜ் சைடு மாதிரியே வந்து தெரியல. இது ஒரு மிகப்பெரிய சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது.